நமஸ்காரம். திருப்பாவை 24வது பாசுரம். அன்றியும் உலகம் அளந்தாய் அடிபோற்றி. இந்த பாசுரத்திற்கான வண்ணக்கோலங்கள் அடிபோற்றி. இந்த பாசுரத்திலே ஆண்டாள் பிராட்டி பெருமாளின் திவ்யமங்கல குணங்களை பற்றி விளக்குகிறார். அதில் முதலாவதாக பெருமாள் இந்த உலகத்தை அளந்த அந்த மேன்மையை காண்பிக்கும் பொழுது அன்றையும் உலகம் அளந்தாய் அடிபோற்றி என்று கூறுகிறார். அதாவது வாமனாவதாரத்திலே பெருமாள் மகாபலியிடம் மூவடி மண் கேட்டு பிறகு திரிவிக்ரம அவதாரமாக எடுத்து திரிவிக்ரமனாக இந்த உலகத்தை அளந்த அந்த திருவடிக்கு போற்றி பாடுகிறார். இந்த திருவடியிலே தன்னுடைய பாதுகையை பெருமாள் ஏந்திக்கொண்டு இந்த உலகத்தை அளந்த பொழுது அங்கிருந்து அந்த சத்தியலோகத்தில் இருந்து பிரம்மன் பெருமாளின் திருவடிக்கு அந்த திருமஞ்சனம் செய்யும் அந்த தீர்த்தமானது தேவியாக இங்கே பாதுகாதேவி மற்றும் பெருமாளின் திருவடி ஸ்பரிசமத்தோடு இங்கே பூவுலகிலே வந்தது என்பதை சுவாமி தேசிகர் பாதுகா சகஸ்ரத்திலே கூறுகிறார். ஆக அந்த பெருமை மிக்க இந்த திருவடியும் பாதுகாதேவியும் தான் நித்தியப்படி நாம் சட்டாரியிலே அவை தாங்கிக் கொண்டு நம்முடைய திருவடிகளிலே நித்தியமும் பெருமாள் கோவில்களிலே ஏந்திக் கொள்கிறோம். ஆக அந்த திருவடிகளுக்கும் பாதுகாதேவிக்கும் சட்டாரிக்கும் பல்லாண்டு பாடி